உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான நம்பரை இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸை விட்டு உங்களை அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும் போது நம்மளுக்கான அதிர்ஷ்ட காட்சி இருக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பணம் வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்லை அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு, லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போகலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாதம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்கள் சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போது தான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர சும்மா நான் சொன்னோன்னே வந்து கோடி கோடியாக கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியாக இருக்கணும். கிளியர்? அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகாக வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமாக இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகாக வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்தில் என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்தில் குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய கனிவான பேச்சல் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே மே 1ஆம் தேதி முழு பௌர்ணமியோடு இயங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. சித்ரா பௌர்ணமியோடு ஆரம்பிக்க போகுது. சித்தம் தெளிவு பெற போறீங்க. இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நீய போகுது. ஏன்னா ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த 4ஆம் இடம் தான் வீடு, மனை, வண்டி, வாகனம், தொழில் சேர்க்கை. அந்த 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்க போகுது. கடன் அடைய போகுது. முதல்ல ரொம்ப நாளா இருந்த பேங்க் பிரச்சனை சரியா போகுது.
அதற்காக சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். லோன் அடைக்க முடியல, லோன் கட்டல, இல்ல ஜப்தி ஆயிடுச்சு, கடைய முடியாச்சு, என்ன வேணா இருக்கலாம். இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சில பேர் புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவீங்க. குடும்பமா சேர்ந்து தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்க தொழில் பண்ணுவாங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராசிநாதன் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். கண்டிப்பாக குடும்பத்துல ஒருத்தர் தொழில் தொடங்குவாங்க. முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. இல்லையா அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட பேச்சு அங்க எடுபட போறதே இல்லை. கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு யாருக்கும் எந்த அறிகுறியும் சொல்லாதீங்க. செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கி வர்றதுக்கு 14 தேதி ஆகும். 11 தேதி வந்துருவாரு. பட் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. சனி செவ்வாயோட காம்பினேஷன் அங்க கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது 9ஆம் இடத்துல. நமக்கே நிறைய போற இடங்கள்லாம் கொஞ்சம் தடைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அதெல்லாம் சரியாறதுக்கு 15 16 தேதி ஆக போகுது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய நண்பர்களோடு எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க. குடும்பத்தோடு எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க. கோவில்களுக்கு போயிட்டு வர்றது முருகனோட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த கடகத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்த எல்லாருக்குமே முருகப்பெருமானுடைய ஆசை அல்டிமேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தண்ணீரோடு சமைட் ஆகும், சாப்பாடோடு கனெக்ட் ஆகும். திடீர்னு ஃபுட்டு பிஸ்னஸ்குள்ளே போகலாமான்னு தோணி அதுக்குள்ளே இறங்கி வைப்பீங்க. சக்ஸஸை கொடுக்கும். தைரியமாக இறங்கு. இது வரைக்கும் இருந்த மனக்ளீதம் இருக்குல்ல, சரியாக போயிடும். உடல் ரீதியாக மன ரீதியாக டென்ஷனான கடகராசிக்காரர்கள் அதில் வெளில வந்துடுவீங்க. நட்புகள் மூலமாக சொந்தக்காரங்க மூலமாக எங்கேயா வெளில போயிட்டு வருவீங்க. பண வரவில் இருந்த பிரச்சனை சரியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பாக உள்ள வருவாங்க. அவர்களிடம் கவனம். யாரு? கடகராசிக்காரர்கள். ஏற்கனவே நிறைய நம்பியாச்சு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் எல்லாத்தையும் லைட்டாக தடை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சனியோட பொசிஷன் 9ஆம் இடத்துல இருந்தாலுமே நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கடகத்திற்கு யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் செவ்வாய். அவர் போய் சனியோட உட்காந்துருக்கு. வேலையில் வெற்றி கிடைக்கும். தொழில் முடங்கியே போச்சு, நான் எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லி எவ்வாறெல்லாம் ஏளனமாக சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடி விஸ்வரூப வெற்றி எதிர்த்து நிற்பீங்க கடகராசிக்காரர்கள். இவன் இவ்வளோதான் முடிஞ்சுன்னு யாரெல்லாம் சொல்லி கைத்தட்டி ஏளனமாக சிரிச்சாங்களோ அவர்கள் முன்னாடி வெற்றியை குவிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பம். இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வெறும் ட்ரீசர் தான். இனிமே தான் நீங்கள் முழு பிக்சரே காட்ட போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. கடகராசிக்காரங்க தயவு செஞ்சு காரியத்தில் இயங்குங்க. கனவு காண்டுகிட்டே உட்காந்துருக்காதீங்க. நிறையா நிராகரிப்புகள் வரலாம். சில சமயம் நான் போன மாசமும் சொன்னேன், இந்த மாசமும் சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க. யாரையாவது ஏமாற்றணுன்ற எண்ணம் ராகு கொடுத்தாருன்னா கொஞ்சம் வேண்டான்றத மைண்ட்ல சொல்லிக்கோ. அது உங்க தப்புல, ராகு தப்பு கண்டிப்பா பண்ணுவார். தேவையில்லாம நம்பிக்கை வைத்தவர்களிடம் நம்பிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரன். அப்பா அம்மாவுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. நீங்க அப்பா அம்மாவா இருக்கீங்கன்னா உங்களோட பிள்ளைங்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான நேரம், பணப்பட்டுவாடா ஆவதற்கான நேரம், பண பரிவர்த்தனை ஆவதற்கான நேரம். அந்த பணம் ப்ளஸ்ஸாக இருக்க போதா இல்லை மைனஸாக இருக்க போதான்றது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. சுயஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்றதை பொறுத்து தான் நடக்க போகுது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் அதிகரிக்கும். அதில் கவனமாக இருக்கும். நிறையா போட்டி ஆர்கியூமெண்ட்டு இதெல்லாம் இந்த தடவை வந்துட்டு போகும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்கிற வீடு மேஷத்தோட வீடு. தொழிலுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. தொழிலுக்காக சில பேர்கிட்ட நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயத்தை எடுத்து வைப்பீங்க. உங்களை பற்றி நிறைய பேர் இந்த தடவை குத்தம் சொல்லுவாங்க, பொருளி பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு மன விரக்தி வரும். யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, யாரையும் நம்பி நம்ம பிறக்கல இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகம் எப்பயுமே மூவ் ஆன் ஆகிடும். ரொம்ப ரேர் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கிறது. இந்த தடவை கொஞ்சம் கடகராசிக்கார பெண்கள் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. ஆண்கள் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை, அதே மாதிரி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, லேடி டாக்டரை பார்க்குற மாதிரியான சினாரியோ வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கடகராசிக்கார பெண்களுக்கு இந்த வேலை பார்க்குற இடத்துல சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுங்க. இல்லாட்டி உங்கள் மேலே கெட்ட பேர் உருவாகிடும். கொஞ்சம் வேலையில் போட்டி போகாமல் இருக்கத்தான் செய்யும். அமைதியாக போகிறது நல்லது. அடுத்த வாய்ப்பு வர வரைக்கும். சில பேரை பார்த்தாலே கோவம் ஒரு வெளியில் காட்ட முடியாது. புதிய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும்போது
சில டைம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். 2 மாசம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த மாதம் புது முயற்சி, புது வெற்றி, புது அந்தஸ்து, பேங்க் ரீதியான பிரச்சனை, இடமாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் நிகழப்போகுது கடகத்துக்கு. கடக ராசியா இருக்கணும். கடகத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை கடகத்துக்கு உங்களுக்கு சூரியன்லாம் இருந்துச்சுன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. சனி நேரா கடகத்தை பார்ப்பாரு. இது வேற மாதிரியான காம்பினேஷன். நாடி மெத்தட் சூப்பரா இருக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாபார வெற்றி. வேலை பார்க்குற கடகராசிக்காரங்க வேலையில் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகிட்டும் உங்களுக்கும் சில வாக்குவாதங்கள் வராம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஜிப்லாக் போட்டுக்கோங்க. இந்த ஒரு மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. 12ஆம் வீட்டு அதிபதி போய் 12ஆம் இடத்துல போகும்போது கண்டிப்பாக வேற இடத்துக்கு போகிறதுக்கு, வேற ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். ஸோ மே மாதம் உங்களுக்கான முயற்சிகளுக்கான நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. அது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி சக்ஸஸ் தான் தரப்போகுது. படிக்கிற பிள்ளைங்க வேற லெவலில் படிப்பீங்க. படிக்கிற கடகராசிக்கார குழந்தைங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரியே காலேஜ் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும். 2.5 வருஷம் 3 வருஷமா கஷ்டப்பட்ட கடகராசிக்கார பிள்ளைங்க கைமேல் பலனை எதிர்பார்ப்பாரு. படிச்சு மார்க் வரலன்னு தவிச்ச கடகராசி கடக லக்னக்கார பிள்ளைங்களுக்கு இந்த தடவை சந்தோஷம் மேலும். எதிர்பார்க்காத மார்க்லாம் வரும். சூப்பரா இருக்கு. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். புத்திர பேரு கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கை கிடைக்கும். புதுசாக செல்போன் ஃபிளாஷ் சிப் மொபைலாம் வாங்குவீங்க இந்த தடவை. அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ரொம்ப லாங் பைக் ரைடு போயிட்டு வருவீங்க. ஸ்கில் ஸ்டேஷனுக்கு போவீங்க. இதெல்லாம் நடக்கும். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு வியாபார வெற்றி கிடைக்கும். புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு சில கவர்மெண்ட்லேருந்து சில பிரச்சனை வந்துட்டு போகலாம். உங்களை டிபெண்ட்ஸ் அப்பான உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் சூரியன் எங்கே இருக்காருன்னு பொறுத்து இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ, இல்லாட்டி கவர்மெண்ட் இஷ்யூ, டேக்ஸ் கட்டல இஷ்யூ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு போகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்ல. பேங்க் இஷ்யூ இதெல்லாம் வரலாம். நோட்டீஸ் வரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்துட்டு போகும். ஏன்னா சனியோட செவ்வாய் சேர்ந்திருக்காரா, கொஞ்சம் நடக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாக போயிடும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாமல் டைம் இல்லாமல் ஓடுவீங்க. உடம்புல இருந்த பிரச்சனைலாம் சரியாக போயிடும். திடீர்னு ஒரு தெம்பு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. பிரபஞ்சத்தோட கை உங்களை பிடிச்சிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதை உணருங்க. கடகராசிக்காரங்க ஜெயிச்சிடுவீங்க. எவ்வளவோ பார்த்துட்டீங்க. இனிமேலாம் ஒன்றுமே இல்லை. நினைக்கிறதெல்லாம் வெற்றி தான். நான் திரும்பவும் சொல்கிறாம கனவு காணாமல் காரியத்தில் இறங்கு. பொய் சொல்லி ஏமாற்றி அது மட்டும் ராகு உருவாக்குவார். கவனம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது திருமண வாய்ப்பையும் நடக்கும். வெளியூர் வெளிமாநிலத்துலேருந்து திருமணத்திற்கான யோகம் வரும். அடிக்கடி ட்ராவல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அலைய வச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கும். இந்த தடவை கடகராசிக்காரங்க எனக்கு தெரிந்து நிறையா பேருக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. இத்தனை நீங்கள் உதவி கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னும் நீங்கள் உதவி பண்ணுவீங்க. பிஸ்னஸை விரிவாக்கணுன்ற எண்ணம் மேலும் அகலக்கால் வைக்கணுமான்னு யோசிச்சுட்டு ஒரு தடவை உங்கள் சுயஜாதகத்தை யார்ட்டாவது ஜோசியத்தை காட்டிட்டு சில முடிவுகளை எடுங்க. ஏன்னா ராகு கடைசியில் கொண்டு போய் பாதாள தள்ளி விட்டுறக்கூடாது. அதனால அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். கடகராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? வித்தியாசமாக ஜெயிண்ட் வீல் பார்ப்பீங்க. ஜெயிண்ட் வீலா? எஸ். ராட்னம் பார்க்கறது, ஜெயிண்ட் வீல் பார்க்கறது, சுத்துற மாதிரியான வீல் பார்க்கறது, சக்கரங்களோட கனெக்ட் ஆகுது இந்த தடவை. இப்படி இருந்த ஆட்கள் இப்படி ஏற போறீங்க. வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் சிறப்பாக தொடங்க போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த வீல் பார்க்கறது, ராட்டினம் பார்க்கறதுலாம் இருக்க போது. பார்த்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கடகராசிக்காரர்கள் இந்த தடவை காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். காஞ்சிபுரத்துலேருந்து உங்களுக்கான பிரசாதம் காமாட்சி அம்மனோடு உங்களுக்கு வந்து சேரும். முருகப்பெருமானுடைய அருள் அல்டிமேட்டாக இருக்கு. உட்கார்ந்த இடத்துலேருந்து முருகப்பெருமான் நான் வரேன் உன் வீட்டுக்குன்ற மாதிரி வந்து சேர போகிறார். முருகன் வந்த நாள்லேருந்து உங்களுக்கான அமைப்பு வேற லெவலில் இயங்க போகுது. நிறைய பேருக்கு பழனியோட கனெக்ட் ஆகுது. பழனி பஞ்சாமிரதம் கையில் கிடைக்கும். கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. பழனிக்கு போயிட்டு வர வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது.